குரு வாழ்க குருவேத்தனை ஓம் நம சிவாயம். அஷ்ட உலகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி 18ஆம் பெருக்கான அந்த நாளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அடுத்தது கன்னிமார் தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டுகளில் நம்ம உறவுகளில் கண்ணி கழியாமல் இறந்த, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பருவத்தில் இறந்தவங்களுக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த எந்த வயதில் இறந்தாங்களோ, அதாவது இப்போ 4 வயசு அப்படின்னாக்கா அந்த 4 வயசு குழந்தை எந்த ட்ரெஸ் போடுமோ அந்த ட்ரெஸ் தான் நம்ம வாங்கி வச்சு நம்ம கும்பிடணும். கும்பிட்டு அந்த வயசு குழந்தைக்கு என்ன தின்பண்டம் பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ரத்த சொந்தம் இல்லாத அடுத்த உறவுகளுக்குள்ள குழந்தைகளுக்கு நம்ம அந்த துணிமணியை நம்ம தானமாக நம்ம கொடுத்து வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு மேன்மையான பலன் கிடைக்கும். இதே இப்போ 50-55 வயசில் இறந்துருக்காங்க அப்படின்னா அது ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு அவங்க அந்த வயசுக்கு என்ன உடை உடுத்துவாங்களோ அந்த உடையை தான் நம்ம வச்சு கும்பிடணும். அப்போ முறையாக கும்பிட்டு நம்ம தானமாக கொடுத்துட்டு வர அந்த வீட்டில் நம்ம கன்னி தெய்வம் தான் நம்மளுக்கு முதல் காவலாக இருக்கும். குலதெய்வம் அப்படின்னாலும் நம்ம வீட்டு தெய்வம் எதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் கன்னி கழியாத இறந்தவங்க தான் நம்ம வீட்டு தெய்வம். அப்போ அந்த வீட்டு கன்னி தெய்வத்தை நம்ம கும்பிட்டு வர நம்ம வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும், நமக்கு தடைகள் நீங்கும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் முறையாக வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கட்டும். சிவாய நம.